மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பயணத்தில் ஈடுபட்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வடலூரில் பேசி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். நிறைவேற்றாம இன்றைக்கு வாக்குகளை பெறுகிற ஒரே கட்சி திமுக கட்சி. அதோட நீங்க பாத்தீங்கன்னா இதை உங்க தூக்கிட்டு வர போறாங்க வீடு வீடா. உங்களோட சாரி உங்களோட இதுவரை யாரோட இருந்தாரு, இப்பதான் நம்மளோட சாரி வந்திருக்க. ஆக 4 வருஷம் உருண்டோடி போயிட்டு மக்களுடைய செல்வாக்கு இழந்துட்ட. சிந்திச்சு பார்த்தாங்க, அது யாராவது ஒரு ஐடியா கொடுத்துட்டாங்க, இதுக்குன்னு ஆள் வச்சிருக்காரு அவரு. அவருடைய மருமகன் தான் இதுக்கு இன்சார்ஜ். யாரு மாமனாருக்கு சப்போர்ட்டா ஒரு மருமகன் இருக்காரு. அவரு இது மாதிரி மாமா மாமா நான் ஒரு விளம்பரத்தால் அடிச்சு கொடுக்குறேன், இது வீடியோ கொடுக்குறேன் உங்களோட சாரி சொல்லி இந்த விளம்பரத்தால் கொடுக்கிறார். இது என்ன சொல்றாரு? தொழில் வரி விதிப்பு, புதிய தொழில் உரிமம் ஒதுக்கிட்டார், குடிநீர் இணைப்பு, அடிப்படை வசதிகள் இதுவரைக்கும் ஒன்றும் செய்யவே இல்லை. இதுவரை வந்து கிழிக்க போறாரு. பிறப்புச் சான்று, இறப்புச் சான்று, புதிய சொத்து காணிமனை விதிப்பு, பாதாள சாக்கடை இணைப்பு, சொத்து வரி பெயர் மாற்றம், கட்டிட அனுமதி, இப்படி ஏராளமா அடிச்சு கொடுத்த போறாரு. கொடுக்கறதால கொடுக்குற நோட்டீஸ்ல இப்படி ஏராளமா அடிச்சு கொடுத்துட்டு மக்கள் வந்து பார்க்க இந்த அதிகாரிகள் வீடு வீட கட்டி இதை கொடுத்து இந்த முறையெல்லாம் நீக்கிறோம் நீங்க சொல்லுன்னு சொல்லி உங்ககிட்ட வந்து விசாரிக்க வர இருக்காங்க. அப்ப 4 ஆண்டு காலமா மக்களை திராவிட முன்னேற்ற கழக தலைவர் இன்றைய முதலமைச்சர் சிந்திக்கவில்லை என்பது அவரே ஒத்துக்கிட்டார். ஒத்துக்கிட்டாருங்களா? இப்பதான் அடிப்படை வசதி வேணுமா? எப்படி செய்ய முடியும்? ஒரு வருஷத்துல இன்னும் 8 மாசம் இருந்த எலெக்ஷனுக்கு. இதே மாதிரிதான் நான் முதலமைச்சராக இருக்கும்போது ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருந்தார். அப்ப கிராம கிராமமா போனார். இவரு மட்டும் இல்ல, இவருடைய மகனையும் கூட்டிட்டு போனார், உதயநிதியும். இவரோட இங்க இருக்கிற அமைச்சருக்காரு வேளாண், அவரும் ஊர் போனாரு. அங்க இருக்கிற அமைச்சர் முன்னாள் அமைச்சரா இருந்தாங்க, சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாங்க. அவரெல்லாம் ஊரா போய் கிராமத்துல நகரத்துல ஒரு பெட்ஷீட்டை போட்டு ஒரு திண்ணில வந்து அங்க சொல்றாங்க, உங்களுடைய குறைகள் இருந்தால் நீங்க ஒரு தாளை எடுத்து அதுல எழுதி நான் கொண்டு இருக்கிற பெட்டி வச்சிருக்கிறேன், அந்த பெட்டியில போடுங்க. நீங்க போட்ட பிறகு அந்த பெட்டிக்கு பூட்டை போட்டு சீலை வச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு போய் பத்திரமா வைக்கிறேன். தங்க நிறைய போடுறாங்க, வயல் நிறைய போடுறாங்க. அந்த பெட்டி பூட்டி போட்டு சீலை வச்சுட்டு போறாங்க. அப்புறம் ஆட்சிக்கு வந்த பிறகு சீலை ஒடிச்சு பெட்டி திறந்து நீங்க போட்ட மனு எடுத்து படிச்சு பார்த்து குறை தீர்ப்பாங்க. அப்புறம் எதுக்கு அந்த நோட்டீஸ் கொடுக்குறீங்க? நீங்க தானே ஏற்கனவே உங்களோட மனு வாங்கிட்டாங்க, குறை தீர்க்க மனு வாங்கினீங்க. அப்ப எதுக்கு மறுபடியும் இந்த மனு? இந்த விளம்பரத்தால எதுக்கு? ஏற்கனவே மக்களை ஏமாற்றிட்டு போதாதா? அது மட்டும் இல்ல, இவர்கள் எப்பவுமே விஞ்ஞான மூலப்படுத்துவீங்க. தேர்தல் வந்து வச்சுக்கீங்க, அங்க இருக்கிற தலைவர் இருந்து தொண்டை வரைக்கும் எப்படி எல்லாம் மக்களை ஏமாற்ற வேண்டும் என்று திட்டம் போட்டு ஏமாற்றக்கூடதான் அந்த கூட்டம். அப்படிப்பட்ட கட்சி தான் திமுக கட்சி. வீடு விட வருவாங்க, உஷாரா இருங்க. இன்னொன்னு, எல்லா கட்சியும் உறுப்பினர் சேர்த்துவாங்க, கட்சிக்கு உறுப்பினர் சேர்த்துவாங்க. அது இந்தியாவில் முழுவதுமே யார் விருப்பமோ அந்த விருப்பப்பட்டவர்கள் அந்த கட்சியில போய் இணைஞ்சுக்குவாங்க. அதுதான் இதுவரைக்கும் நடைமுறை. திமுகவிலையும் அப்படித்தான் இருந்தது. ஆனா திரு ஸ்டாலின் என்னைக்கு திமுக தலைவர் வந்தாரோ அன்னைக்கே திமுக உறுப்பினர்கள் வேற கட்சிக்கு மாறி போயிட்டாங்க. புதிய உறுப்பினர்கள் சேர்க்க முடியல. பார்த்தாரு, இப்போ ஊடுள்ள போய் கதவை தட்டி எங்க கட்சியில சேர்ந்துக்குங்க, எங்க கட்சியில சேர்ந்துக்குன்னு கெஞ்சாதக்கூடிய கட்சி கட்சியில சேர்க்கிற அவல நிலையுள்ள ஒரே கட்சி திமுக கட்சி தான். எங்கேயாவது உறுப்பினர் சேர்க்கிறதுக்கு இந்தியாவில் போய் வீடு வீட பிச்சை எடுக்கிற மாதிரி கதவை தட்டி பிச்சை எடுத்த கட்சி திமுக கட்சி ஒண்ணுதான். அந்த அளவுக்கு திமுக போயிடுச்சு. படுபோதாதுக்கு
திமுக போயிட்டு. ஏன்னா 4 ஆண்டு காலம் மக்களை சிந்தித்து பார்த்து திட்டங்களை கொண்டதெல்லாம் மக்கள் அவரை ஆதரிப்பாங்க, கட்சிக்காரன் அவரை ஆதரிப்பான். ஒண்ணுமே செய்யல. அது மட்டும் இல்ல, திமுக அமைச்சரவையில் இருந்த ஒரு அமைச்சர் திரு பழனிவேல் தியாகராஜன் ஒருத்தர், அவர் நிதி அமைச்சராக இருந்தார். 2 வருஷத்துக்கு முந்தி ஒரு ஆடியோல ஒரு செய்தி வெளியிட்டார். அது என்னன்னா, திரு சபரீஸ்வரர் யாருன்னா திரு ஸ்டாலினுடைய மருமகன், உதயநிதி ஸ்டாலின் திரு ஸ்டாலினுடைய மகன். 2 பேர் சேர்ந்து திரு சபரீஸ்வரன் அவர்களும் திரு உதயநிதி அவர்களும் 30,000 கோடியை கையில் வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் புரியாமல் இருந்து கொண்டார் என்று செய்தி வெளியிட்டார். அப்படின்னா 2 வருஷம் 30,000 கோடி கொள்ளையடிச்சிருக்காங்கன்னா இந்த ஆட்சி தேவையா? நாம சொல்லலீங்க, எதிர்கட்சி சொல்லல, மக்கள் சொல்லல. திமுக அமைச்சரவையில் இருந்த ஒரு நிதியமைச்சர், அன்றைய நிதியமைச்சர் இந்த செய்தியை ஆடியோ மூலமா தெரிவிச்சாரா இல்லையா? இதுவரைக்கும் ஸ்டாலின் பதிலே சொல்லல. ஆட்சிக்கு கொள்ளையடிக்கிறது ஒண்ணுதான் திமுகவுடைய நோக்கம். அத்தனை துறையும் ஊழல் இல்லாத துறையே இல்லை. அவருடைய தாரக மந்திரியுமே கமிஷன், கலெக்ஷன், கரெக்ஷன். என்ன தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் தளபதி விஜய் கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலான்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.